அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த அன்னமய கோஷத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது பகுதி 2 பார்க்க போகிறோம். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. சிவப்பு நூலால் நெய்யப்பட்ட சேலை வெள்ளை சேலை ஆகாது. ஒரு சமயம் வண்ணான் உதவியால் ஆகலாம். அது போலி சாயம் ஆகும். அந்த மாதிரியே உடம்பு உணவால் நெய்யப்படுவதாகையால் அவ்வுடம்பு தன்மை உணவை போன்றிருக்கும். மண்ணால் கட்டப்பட்ட வீடு மண்ணாகவே இருக்கும். செங்கல் வீடு செங்கலாகவே, கருங்கல் வீடு கருங்கல்லாகவே இருக்குமே அன்றி மண் வீடு கல் வீடாக மாறிவிடாது. அந்த உண்மையை ஏற்று ஆகாரத்திலும் ஸ்தூல சூக்கும பகுதிகளை அறிந்து உத்தமமான ஆகாரத்தை கைக்கொள்வதே உடம்பிலும் மனதிலும் நோயற்ற வாழ்விற்கான முறையாகும். பரமபதிக வாழ்விற்கு இன்றியமையாத முறையும் ஆகும். திருமூலர் பூரண சித்தர் தமிழ்நாட்டில் பிறந்த சித்தர். அவர் நம் கீழ்நாட்டு மக்களுடைய மனப்பான்மையும் நம் திருமந்திரத்தில் எடுத்துரைத்துள்ளார். உடம்பார் அழியர் உயிரார் அழிவார். திடம்பட மெஞ்ஞானம் சேரவு மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அதாவது தவ ஒழுக்கத்திலும் தாயின்மிலும் தலை சிறந்த அவ்வை பிராட்டியாரும் உடம்பினாலேய பயன்வதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காண் என்று கூறியது போல இவரும் உடம்பெடுத்த நோக்கத்தை கூறியவாது அது முற்று பெறுவதற்கே உடம்பினை தக்க உபாயப்படி வளர்த்து ஓம்பும்படி அறிவுறுத்தியுள்ளனர். இந்த உடம்பையும் உயிரையும் வளர்க்கும் உபாயங்களில் முதலாவது அழுக்கிலும் உணவிலும் மேற்சொன்ன ஸ்தூல சூக்கும பகுதிகளை அறிந்து அனுசரிப்பதே ஆகும். இரண்டாவது யோக பயிற்சி ஆகும். உலக மதங்களுக்கு பொறுப்புள்ளராகிய வித்தக சித்தர் கணக்கறிந்தவர் ஆலய கிரிகைகளையும் இந்த உணவு வேறுபாட்டிற்கான வேறு வேறாக அமைத்திருக்கின்றனர். இந்து சமய கிரிகைகள் பெரிதும் யோக நெறி அடிப்படையே அமைந்துள்ளது. முறைப்படி வாழும் இந்துவான்கள் யோகம் பயில்வதால் அதிக அபாயத்திற்கு உட்பட்டான். கிறிஸ்தவர்களின் அர்ச்சகர்கள் கூட புலாலும் மதுவும் அருந்துவதால் அவர்கள் கிரியை கர்ம நெறிகளில் பக்தியை நெறிக்குமே உதவுமனாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் கீழ்நாட்டர்கள் மேல்நாட்டருக்கும் இன்று உயிர் வாழும் முறை மற்றொரு சித்தர் பாடலில் நினைவூற்றுகிறது. நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் 4 மாதமாய் கொய்யவனேண்டி கொண்டு வந்ததொரு தோண்டி அதை கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. சங்கரா சங்கரா சம்பு என்ற பாட்டு ஏழைகளின் வாய்ப்பாடு. சொல்லும் பொருளும் மிக அழகாய் பின்னி நிற்பது. எளிய நடை, இனிய ஓசை, தூய தமிழ், ஆழ்ந்த பொருள். அஃது பல நிற பூச்சி கொண்ட நந்தவனம். பலவிதமான வண்ண பூச்சி மிக்க இந்த உலகம் ஒன்றையொன்று பிறக்கும் பொழுது கொண்டு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொண்டு போவதுமில்லை எனப்படும். ஆண்டியே, அதன் ஆண்டியே என்னது? ஆன்மா ஆண்டியே. 4 மாதம் 10 மாதம் கரு. குயவன் மாயை களிமண்ணில் உருகச் செய்யும் இறைவன் தோண்டி 9 துவார உடம்பு. கூத்தாடி என்பது மைனர் விளையாடு என்பது ஆகும். மைனர் விளையாடுகளுக்கு இன்று கூத்தாடி என்று அழைக்கப்படுகின்றன. அவன் வெறும் கூத்தாடி என்பது நமக்குள் ஒரு சாதாரண வழக்க பேச்சு. இதனையத்து இருக்கிறது. இன்றைய நவநாகரிக போக்கு ஐம்புல நுகர்ச்சியை இக்காலத்தில் பெரும் நோயிற்கான காரணமாக அமைகிறது. உண்மையுடைய ஆலயம் தொழ விரும்பும் மனிதர்கள் அடங்கி கிடக்கும் தெய்வத்தன்மையை தலையெடுக்க செய்வதே மனித வாழ்க்கையின் பயன் என்று கண்டு உடம்பினை வளர்க்கும் உபாயமறிந்து அதனை உரமுடையதாகவும் உத்தம குணமுடையதாகவும் செய்தல் வேண்டும். அல்லாது ஆலய வழிபாட்டில் அதிக பயன் தராமல் போகும். இதுதான் மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது பகுதி 3. நம்ம அடுத்த ஒரு தலைப்பாக பார்ப்போம்.